வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கை மறுத்து போகுது பாத்தீங்களா? இப்ப நிறைய பேருக்கு அந்த கால் மதப்பு, கால் மறுத்து போறதுக்கான காரணம் இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருந்தேன். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டு இருந்தது என்ன அப்படின்னா, மேடம் எங்களுக்கு கை மறுத்து போகுது. அதுலயும் முக்கியமா பாருங்க, காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே எங்களுக்கு கை மறுத்து போகுதுங்க. கை மறுத்து போறது அப்படிங்கிறது இந்த ஹேண்ட்ஸ் மறுத்து போறது, இந்த ஃபோர் ஹேண்ட் மறுத்து போறது, ஒரு சிலருக்கு இந்த தோல் சட்டையில இருந்து முழுசுமே மறுத்து போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயங்க, ஒரு புவர் போஸ்டர் அப்படிம்பாங்க. நம்ம நைட்டு தூங்கும்போது இப்படி கையை வச்சுட்டு தூங்குறது, இப்படி கையை வச்சுட்டு தூங்குறது, அதனால இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் இந்த இடத்துக்கெல்லாம் போகாம இருக்கிறது. காலையில எந்திரிச்ச உடனே கை இப்படி குரக்களி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறது, கை சில்லுன்னு இருக்கிறது, இந்த மாதிரி சென்சேஷனோட இருக்கு அப்படின்னா நீங்க தூங்கும் போது உங்க போஸ்டர் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது காரணம், நம்மளுக்கு பாருங்க, இந்த பெரிஃபரல், இந்த கைக்கு வரக்கூடிய ரத்தம் பாருங்க போதுமான அளவுக்கு பாயல, ஆர்டரிஸ்ல போதுமான அளவுக்கு பிளட் சப்ளை இல்ல, அதனால இந்த மதப்பு மறுத்து போறது அப்படின்றது இருக்கலாம். புரியுதுங்களா? விறுவிறுன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது வரலாம். மூணாவது என்ன அப்படின்னா, சக்கரை இருக்குங்க. சக்கரை இருக்கிறதுனால காலும் மறுத்து போகும், கையும் மறுத்து போகும். சக்கரையில அதிகப்படியான பிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கையும் காலும் மறுத்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப சக்கரை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதே மாதிரி சில ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ல ஹஷிமோட்டோஸ், தைராய்டிட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், மயோசைட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ், டச்சினிஸ் மஸ்குலர் அட்ரோஃபி, இப்படி நிறைய பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்கு. இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லயும் இந்த கை கால் மறுத்து போறது அப்படின்றது இருக்குதாங்க செய்யுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உடம்புல போதுமான ரத்தம் இல்லை. ஹீமோகுளோபின் ஒண்ணு பாருங்க, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு கை கால் மறுத்து போறது, முக்கியமா கை மறுத்து போறது, தூங்கி எழுந்தோடனே அந்த மாதிரி இருக்க சென்சேஷனும் இருக்கும். நரம்புகளுக்கு போதுமான சத்து இல்ல, அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி இருக்கும். அதிகப்படியான மன உளைச்சல். நான் பாருங்க, என்னோட மெயின் வேலையை கவலைப்படுறதா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மறுத்து போறது அப்படின்றதுக்கு இவ்வளோ ரீசன் இருக்குங்க. ஒரு சிலர் பாருங்க தண்ணியிலேயே கை வச்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி மறுத்து போறது உண்டு. இது ரொம்ப சிம்பிள்ங்க. டாக்டர் கிட்ட போனா டாக்டர் நரம்பு சத்து மாத்திரை, நியூரோபியான், மீத்தல் கோபாலமின் இந்த மாதிரி கொடுப்பாங்க. போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், திருப்பி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சியும், முக்கியமா B12 டெஃபிஷியன்சியும் இது வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம இந்த கை கால் மறுத்து போகாம இருக்கிறதுக்கு, முக்கியமா இந்த தூங்கி எஞ்சோடனே கை மறுத்து போகாம இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தூங்கக்கூடிய போஸ்டர் என்ன மாதிரி தூங்குறோம் அப்படின்றது கொஞ்சம் நீங்க நோட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களோட ஹீமோகுளோபின் கவுண்ட் பாருங்க. நீங்க பெண்கள் பாத்தீங்கன்னா 13.5 கிராம், அரௌண்ட் 13 இருக்குது அப்படின்னா ஓகே. 8 7 அப்படிலாம் இருக்கு அப்படின்னா இரும்பு சத்துள்ள உணவு முறைகள் அப்படின்றத எடுக்கணும். அதுக்கு அடுத்து போதுமான ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா நரம்புகள் சத்து அடையணும் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவு முறைகள் எடுக்கணும். நரம்புகள் பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் எது அப்படின்னா, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, வல்லாரை, அதுக்கப்புறம் ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பசலைக்கீரை, இதெல்லாம் நரம்புகளை சத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சீட்ஸ், இது பயிறு வகைகள், இதெல்லாம் நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். இப்படி நாங்க பாருங்க ஒரே முட்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியாது. நாங்க நரம்பு சத்து அடையணும் அப்படின்னா ஏதாவது சிம்பிளா ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் சொல்றேன். அதுக்கும் மேல உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா, பிபி பிளக்சுவேட் ஆகுதா, அதையும் பார்த்துக்கோங்க. பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது திடீர்னு பயங்கரமான தலைவலி வரும், வேர்த்து ஊத்தும், இந்த மாதிரி கை கால் மறுத்து போறதும் உண்டு. சோ இத்தனை காரணங்கள் இருக்கு. உணவு முறை அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளா பண்ணணும் அப்படின்னாங்க, டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. இந்த கீரையிலயும் பாத்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, வல்லாரக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரைகள், பருப்பு கீரை, இந்த மாதிரி கீரைகள் ரெகுலரா எடுத்துக்கணும். வாரத்துல 2 நாள் பிரண்டை சட்னி எடுத்துக்கோங்க. பிரண்டை சட்னி இல்ல பிரண்டை ஊறுகாய், இந்த மாதிரி பிரண்டை சார்ந்த விஷயங்கள் எடுக்கும் போது இந்த வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட எலும்புகளும் நரம்புகளும் பலப்படும் அப்படின்றது ஒண்ணு. நம்ம மதியம் சாதம் சாப்பிட்றோம் பாத்தீங்களா, சாதா அரிசிக்கு பதில் பாரம்பரிய அரிசி ஏதாவது எடுத்துக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கல்லுண்டை சம்பா அப்படிம்பாங்க. அந்த கல்லுண்டை சம்பா அரிசி எடுக்கும்போது நம்மளோட மசில்ஸும் நர்வ்ஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லும் ஸ்ட்ரென்தன் ஆகும். கல்லுண்டை சம்பா அப்படிம்பாங்க. என்ன ஒரே ஒரு டிராபேக் இந்த பாரம்பரிய அரிசிகள்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இது ரொம்ப காஸ்ட்லி. ரெண்டாவது விஷயம், சாதா அரிசியை விட ஏறக்குறைய ஒரு 2-2.5 மடங்கு ரேட் வருது. அதுக்கும் மேல பாருங்க, நம்ம அதை சட்டுன்னு சமைச்சிட முடியாது. குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வச்சு சமைக்கணும். இதுல காட்டு 8 மணி நேரம் போதுமானது. காட்டு இல்ல கல்லூருண்டை சம்பா, இந்த மாதிரி ஒரு அரிசி அப்படின்ற எடுத்துக்கோங்க. மேக்சிமம் பாருங்க
டெய்லியே ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த உளுந்து தொட்டோட இருக்கணும். ஒரு ஒரு நல்ல சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உளுந்தம்பருப்பு தொட்டோட தோலோட கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. 2 டீஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த உளுந்த ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு அதை சின்ன மிக்சி கப்ல போட்டு ஆட்டிடுங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். அதை ஒரு சொம்பு தண்ணி போட்டு நல்ல கஞ்சி பண்ணலாம். அந்த கஞ்சியில கருப்பட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு அது பாத்தீங்கன்னா இந்த கீர்மா இருக்கும், பாயசமா இருக்கும். இதை ரெகுலரா அந்த கீரைகள் உணவு முறைகளோட கூட இந்த கஞ்சி காலையில பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள். ஓவர் வெயிட்டா இருக்கீங்கன்னா வெயிட் குறைங்க. காலையில இந்த கஞ்சி குடிச்சிட்டு வர ஏறக்குறைய நீங்க பாருங்க. இதை தொடர்ந்து ஒரு 21 டேஸ் நீங்க சேலஞ்சாவே எடுத்து வச்சு செய்யுங்க. காலையிலயானா பாத்தீங்கன்னா இந்த உளுந்தங்கஞ்சி, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பால், அந்த பால்ல பாருங்க ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 பூண்டு பல்லு, ஒரு 2 மிளகு கொட்டை, அதை நுணுக்கி போட்டுடணும். இந்த பால் நீங்க பனவெல்லம் போட்டுக்கலாம், நீங்க சக்கரை போட்டுக்கலாம், இல்ல நீங்க எதுனாலும் போட்டுக்கோங்க, இல்ல வெல்லம் போட்டுக்கலாம். அந்த பால் நைட் குடிங்க. காலையில உளுந்தங்கஞ்சி, அந்த உளுந்தங்கஞ்சிலையும் கருப்பட்டி போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், இல்ல ஒயிட் சுகர் கூட நீங்க போட்டுக்கலாம், இல்ல உப்பு போட்டு பிரண்டை சட்னி தொட்டுன்னு கூட நீங்க சாப்பிடலாம். மதியம் ஆனா நான் சொன்ன மாதிரி தினம்தோறும் ஒரு கீரை, அரைக்கட்டு கீரை உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க. ஒரு சின்ன மைல்டு எக்ஸசைசஸ். இந்த கை இப்படி வீசாட்டி நடக்கிறோம்னே பொதுவா பாருங்க, இந்த கை கால் மதப்புக்குன்னே நிறைய எக்ஸசைசஸ் இருக்குங்க. முடியும் அப்படின்னு நான் பதிவிட்டுறேன். ஓகேங்களா. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த கையை இப்படி கையும் காலையும் நீட்டி நம்ம நீட்டி நீட்டி, அதாவது இப்படி வீசாட்டி நடக்கிற மாதிரி ஒரு நடைப்பயிற்சி செஞ்சுக்கோங்க. சின்ன பிளெக்சிபிள் எக்ஸசைசஸ் மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி சுத்திக்கிறது, ஓகேங்களா. இப்படி இப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் நம்ம செய்யும் போதே பாத்தீங்கன்னா இந்த காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபுல் கையும் மறுத்து போறது, இந்த பகுதி மறுத்து போறது, கைகள் மட்டும் மறுத்து போறது, இது நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். எத்தனை நாள்ல இங்க டிஃபரன்ஸ் தெரியும். இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 21 டேஸ்லயே பாருங்க ஒரு பெருத்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரியும். ஆனா கண்டிப்பா காலையில ஒரு 10 நிமிஷம் இளம் வெயில்ல கண்டிப்பா சன் பாத்துருங்க. மோஷன் ஃப்ரீயா போற மாதிரி பாத்துக்கோங்க. இத்தனையும் செஞ்சீங்க அப்படின்னா சாலிடா 21 டேஸ்ல உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்க செஞ்சுட்டு கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.